செந்தில் முருகன். நான் வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கேன். சென்னியம்பட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு வில்லேஜில் இருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். ஆனால் எதுவும் ஒர்க் பண்ணுறதுக்கு போகக்கூடாது, ஹோம்மேடாக ஏதாவது ஃபுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட அக்ரியை பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக எங்களோடது மேட்டு நிலம் அதிகமாக இருக்குது. அதில் வந்து மில்லட்ஸ், ராகி அந்த மாதிரி அதிகமாக விளைய ஆரம்பித்தோம். அது வந்து நாங்கள் டைரெக்டாக சேல் பண்ணாமல் வேல்யூ அடிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணும்போது மூவ் பண்ண இடம் வந்து கேவிகேக்கு போனேன். வேல்யூ அடிஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக கேவிகே தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாங்க. நபார்டு, கேவிகே எல்லாம் இணைஞ்சு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி, லட்டு ஐட்டம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தாங்க. அது மூலிமா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் தேவைப்பட்டது, லேபிளிங் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே. அப்புறம் ஃபினான்சியலாக நிறைய தேவைப்பட்டது. அப்போ வந்து எனக்கு எஃப்எம்இ ஸ்கீமில் இருந்து நான் லோன் பண்ணேன். லோன் பண்ணி தான் ஒரு சின்னதாக ஷெட் மாதிரி போட்டு மிஷினரிஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கினேன். ஓவன் வாங்கியிருக்கேன். அப்புறம் பல்வரைஸ் மிஷின் வாங்கியிருக்கேன். மெஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு பொருளுமே எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக என்னால் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். மெஷின் வந்து ஆர்டினரியாக இல்லாமல், தகடு மிஷின் இல்லாமல் கல்லறவை மிஷின் நான் சூஸ் பண்ணேன். என்னோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ். ஒரு 21 தானியங்கள் வச்சு சத்து மாவு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் லட்டு ஐட்டம் வந்து 11 தானியங்களில் லட்டு ஐட்டம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ராகி, கம்பு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மிக்சர், முறுக்கு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் நான் ட்ரைனிங் கூட கொடுத்துருக்கேன். சுய உதவி குழுக்களுக்கு ட்ரைனிங் அந்த மாதிரியுமே கவர்மெண்ட் சைடுலேருந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் கவர்மெண்ட் சைடுலேருந்து மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது நான் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எனக்கு லாஸ்ட்டாக சாந்தி மேம் கலெக்டர் இருக்கும்போது என்னோடய யூனிட் வந்து விசிட் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு தனியாக ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து போய் கிளாஸ் கூட எடுத்தாங்க. தொழில் மையத்திலேருந்து எப்படி லேபிளிங் பண்ணணும், நீங்கள் லேபிளிங்கில் என்னென்ன கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ தான் எப்படி சொல்கிறது, இப்போ 5 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் ஓரளவுக்கு க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். இனிஷியலாக நான் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4 பேர் வச்சு வேலை செய்கிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இனிஷியலாக ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் கஸ்டமராக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க அந்த மாதிரி மட்டுமே கொரியர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ் அந்த மாதிரி போட ஆரம்பித்தேன். சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். மில்லட்ஸ் புட்டு கடை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மில்லட் ஹோட்டல், அதுக்கப்புறம் ஒசூரில் மரபு சந்தைக்கு ரெகுலராக போயிட்டுருக்கேன். அதே மாதிரி அரூர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். நிறைய கடைகளுக்கு கொடுக்கும்போது சம் பர்சன்டேஜ் வச்சு நான் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் நான் டைரெக்டாகவும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இனிஷியலாக நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 4 பேர் வச்சு அவங்களுக்கு சேலரி எல்லாருமே கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக மில்லட்ஸ்ன்னு எடுக்கும்போது நம்ம எடுத்த உடனே லாபம் அப்படிங்கிறத எப்போவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நான் செய்கிற தொழிலும் என்னோடய விவசாயமும் ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம தரமான ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம லாப நோக்கத்தோடு மட்டுமே வேலை செய்ய முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லாபம் மட்டுமே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. பட் என் மனசுக்கு திருப்தியான ஒரு தொழிலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மில்லட் பிஸ்னஸை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஓகே, எப்படி சொல்கிறது, இப்போ நான் டிகிரி முடிச்சுட்டு வேறு இடத்துல வேலைக்கு போயிட்டு இப்போ நான் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு என் குழந்தையும் பார்த்துக்கிட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. என்னால் என் குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியுது. நான் வீட்டுக்கு பக்கத்துலேயே வீட்லேயே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் வீட்டையும் கவனிச்சிக்க முடியுது, பிஸ்னஸும் பார்த்துக்க முடியுது. என்னோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வில்லேஜில் ஒரு பெரிய கம்பெனியாக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். 20 பேரை வச்சு பெரிய கம்பெனியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் எய்ம். கண்டிப்பாக பண்ணுவேன். லேடிஸ் வெளியில் மட்டும்தான் வேலைக்கு போய் செய்யணுன்ற எந்த அவசியமுமே இல்லை. இப்போ நம்ம வீட்டில் இருந்து எவ்வளோ பிஸ்னஸ் இப்போ வந்துடுச்சு. பேக்கிங் ஆகட்டும், இப்போ இந்த மாதிரி மில்லட் ஆகட்டும், இப்போ தோசை மிக்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் இருந்து பண்ண நிறைய சப்போர்ட்டிவும் கவர்மெண்ட் சைடுலேருந்து இருக்குது. நம்ம தான் தேடி போகணும். தயவு செஞ்சு யாரும் வீட்டில் சும்மா இருக்காமல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெளியே போங்க. வெளியே போயிட்டு எல்லாமே நமக்கு தேவையானது நம்ம கவர்மெண்ட் சைடுலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, லோன் பண்ணி தராங்க. அதெல்லாமே பயன்படுத்தி பெண்களும் நல்ல வருமானத்தோடு நம்ம வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதனால் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.